अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய ஸ்ரீ பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்தார். அதுதான் பாதுகா சகஸ்ரம் என்று வழங்கப் பெறுகிறது. அதனுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை பல்வேறு வகைகளிலே எடுத்து காட்டப்படுகிறது. அதிலே அபிஷேக பத்ததி என்கிற பகுதியிலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாம் பார்த்து வருகிறோம். இந்த 7வது பத்ததியிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அந்த பாதுகையினுடைய சிறப்பு அதை நமக்கு விஸ்தாரமாக தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன் என்று பார்த்து வருகிறோம். பாதுகா சகஸ்ரத்தினுடைய 201வது ஸ்லோகம். அதில் என்ன தெரிவிக்கிறார்? என்னால் ராமபிரானிடத்திலிருந்து இந்த பாதுகையானது கொண்டு வந்து அயோத்தியிலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. அது எப்படி போலன்னா, ஒரு மரத்திலிருந்து அதனுடைய ஒரு கிளையை கொண்டு வந்து மற்றொரு இடத்திலே பாத்தியிலே அதை வைத்து அதை வளர்ப்பது போல, அது கொடியை நடுவது போல என்று ஒரு விதமாக இதை உருவகித்து அழகாக அருளி செய்கிறார். பாதபாத் உபகிருதா ரகுத்வஹாத் ஆலவாலமிவ பீடமாஸ்ரிதா அப்யஷேசி பவதி தபோதனைஹ பாரிஜாதலதிகேவ பாதுகே. ஹே பாதுகே, ரகுத்வஹாத் பாதபாத் உபகிருதா. இந்த இடத்துல ராமனை ஒரு மரமாக சொல்லுகிறார். மரம் என்னால் என்ன? உலகிற்கெல்லாம் நிழல் தருகிற மரம். வாசுதேவ தருச்சாயா நாத்தி சீதா நகர்மதா என்றெல்லாம் பிரமாணங்களை எடுத்து காட்டுவார்கள். எம்பெருமானே ஒரு மரம் போலே அனைவருக்கும் நிழல் தருபவனாக இருக்கிறான். எப்படி அந்த மரம் நமக்கு வேண்டிய பழங்களை கொடுக்கிறதோ அதுபோல எம்பெருமானும் நாம் கேட்கின்ற பலன்களை எல்லாம் கொடுக்கிறான் என்று மரத்திற்கும் எம்பெருமானுக்கும் பலவிதமான ஒற்றுமைகள் சொல்லலாம். ஆஹா, ரகுத்வஹ, யாரோ வைத்த மரம் அது நமக்கு இன்று பலன் கொடுக்கிறா போலே நம்முடைய முன்னோர்களாலே ஆராதிக்கப்பட்ட பெருமான் இன்றைக்கு நமக்கு பலத்தை கொடுக்கிறான் என்று இப்படியெல்லாம் நாம சொல்லலாம். ஆஹா, ரகுத்வஹ பாதபாத் உபகிருதா. ராமநாகர மரத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த பாதுகை இது ஒரு லதா. இதை கொண்டு வந்து எங்க வச்சானா, ஆலவாலம் இவ பீட்டம். ஆலவாலம் இவ பீட்டம் என்ன? ஆலவாலம் என்னால் பாத்தி. அந்த பாத்தியிலே தான் செடியை கொண்டு வந்து கொடியை கொண்டு வந்து நடுவார்கள். இப்ப இந்த சிம்மாசனத்துல கொண்டு வந்து அந்த பாதுகையை அடைந்திருக்கிறார்கள். ஆஹா, ஆலவாலமிவ பீட்டமா ஆசிரிதா. ஒரு மரத்தினுடைய ஒரு இதிலிருந்து கிளையை எடுத்து அதிலிருந்து மற்றொரு பாத்தியிலே கொண்டு வந்து நடுவது போலே ராமபிரானிடத்திலிருந்து அந்த பாதுகையை கொண்டு வந்து இந்த சிம்மாசனத்திலே எழுந்துருள பண்ணினார்கள். பவதி, அது எப்படி இருக்கிறது அப்படின்னா, பாரிஜாதலதிகேவா தபோதனைஹி அபிஷேச்சி. பாரிஜாத லதிகேவா, பாரிஜாத்த லதை என்னால் பாரிஜாத்த கொடி. அதாவது ராமபிரானிடத்திலிருந்து அந்த பாதுகை வந்தது. அவனிடத்திலிருந்து அந்த கற்பக மரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த பாரிஜாத்தம் என்று சொல்லும்படியாக ராமபிரான் கற்பக மரம் போலே இருக்கிறான். அவன் எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்று ஆழ்வார் அருளி செய்கிறார் அல்லவா.
அப்படி நமக்கு கற்பகமரம் போலே வேண்டியதெல்லாம் கொடுக்கிறவன் பகவான். அவனிடத்திலிருந்து வந்த கொடி போலே அந்த பாதுகை இருக்கிறது. அந்த பாதுகை இன்னொரு பாத்தியிலே நடப்படுகிறது. அது எந்த பாத்தி என்னால் அதுதான் ஆலவாலுமிவ பீட்டம் ஆசிரிதான், இந்த சிம்மாசனம் தான் மற்றொரு பாத்தி. அந்த பாத்தியிலே கொண்டு வந்து இந்த கற்பக கொடியை நட்டிருக்கிறார்கள். பாரிஜாத லதிகேவ, இப்படி செய்தது யார்? தபோதனைஹி அபியஷேச்சி, வசிஷ்டர் முதலான தபோதனர்கள், அவர்களாலே நீ இப்படி பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டாய் என்று ராமபிரான் ஒரு கற்பக மரம், அவனிடத்திலிருந்து வந்த கற்பக கொடி போலே இந்த பாதுகை, அது இந்த பாத்தி போன்ற சிம்மாசனத்திலே கொண்டு வந்து அப்படி நட்டார்கள் என்று உலகத்தினுடைய நன்மைக்காக என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக அருளி செய்தார். அடுத்தபடியாக 202வது ஸ்லோகம். இந்த 202வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், நல்ல மந்திரங்களை கொண்டு அபிமந்திரித்த அந்த தீர்த்தங்களாலே இந்த பாதுகைக்கு உயர்ந்த சக்தியை கொடுத்து என்ன பண்ணினார் என்னால், இந்த சூரிய வம்சத்திலே வந்தவர்களுக்கு வந்த கஷ்டமாகிற ஒரு அழுக்கை இந்த தீர்த்தத்தாலே போக்கினார் வசிஷ்டர் என்று அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. ஆலகுபிரபிஷேக வியாபிருதைரம்புபிஸ்தே தினகரகுல தைன்யம் பாதுகே க்ஷாளயிஷ்யன் சகலு கமலயோனே சூனுராதத்த மந்திரேஷு அதிக நியம யோகாம் சக்தி மாதர்வணேஷு. அலகுர் அபிஷேக வியாபிருதைஹி அம்புபைஹி, அம்புபிஹி என்னால்னா தீர்த்தங்களாலே. என்ன தீர்த்தம் அது? இந்த பட்டாபிஷேகத்திற்காக வைக்கப்பட்ட தீர்த்தம் அம்புபிஹி. அது எப்படிப்பட்ட தீர்த்தம் என்னால், மந்திரேஷு அதிக நியமயோகாம் சக்தி மாதர்வணேஷு, அதர்வண மந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மந்திரங்களை எல்லாம் சொல்லி அந்த தீர்த்தத்திற்கு நிறைய சக்தியை உண்டாக்கி இருக்கிறார். உண்டாக்கினவர் யார் என்னால், கமலயோனே சூனுஹு, கமலயோனியான பிரம்மா, பிரம்மானுடைய பிள்ளையான வசிஷ்டர் என்று சொல்றார். அவர் ஆதத்த, அவர் தான் கொண்டு வந்த அறத்தை. அவர் என்ன பண்ணினார், இதுக்கு பட்டாபிஷேகம் பண்ற பொழுது அந்த தீர்த்தத்தை பாதுகையின் மேலே சேர்த்தார். அப்படி சேர்த்ததுனால என்ன கிடைத்தது என்னால், தினகுல தைன்யம் க்ஷாளயிஷ்யன், தினகர குல தைன்யம் க்ஷாளயிஷ்யன். தினகர குலம் என்னால் சூரியனுடைய குலம். அந்த குலத்திலே வந்தவர்களுக்கு ஒரு பெரிய துன்பம். என்ன துன்பம்? ராஜ்யத்திற்கு யாருமே அரசர்கள் இல்லை. தசரதனும் ஆண்டு விட்டான், ராமபிரானும் காற்றுக்கு எழுந்தொள்ளி விட்டான். அதனால இப்பொழுது சிம்மாசனம் வெற்றிடமாய் கிடக்கிறது என்கிற நிலை ஏற்பட்டது அல்லவா? அந்த துக்கத்தை கழுவுவோர் போலே இந்த தீர்த்தத்தை என்ன பண்ணினார், அம்புபிஹி, இந்த தீர்த்தத்தை கொண்டு என்ன பண்ணினார் என்னால் போக்கினார் என்று அதைத்தான் சொல்லுகிறார் இந்த இடத்துல. ஆஹா, உயர்ந்த சக்தியை உண்டாக்கி அதர்வணம வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த இத்தை கொண்டு என்ன பண்ணினார்னா இப்படி அபிஷேகம். அது எப்படிப்பட்ட அபிஷேகம்? அலகுபிர் அபிஷேகம் என்னால் மிக உயர்ந்த பட்டாபிஷேகம் என்று சொல்லுகிறார். இப்படி உயர்ந்த பட்டாபிஷேக ஜலத்தாலே அந்த சூரிய குலத்திலே ஏற்பட்டவர்களுக்கு, சூரிய குலத்திலே பிறந்தவர்களுக்கு ஏற்பட்ட துன்பமாகிற ஒரு அழுக்கை இந்த தீர்த்தத்தாலே நீக்கிவிட்டார் வசிஷ்டர். என்ன, அதாவது பாதிக மேலே பொழியப்பட்ட பட்டாபிஷேகத்தின் போது பொழியப்பட்ட அந்த தீர்த்தமானது பட்டாபிஷேக ஜலமாகவும் ஆயிற்று, அந்த துன்பத்தை கழுவுகின்ற தீர்த்தமாகவும் ஆயிற்று என்று இப்படியாக அந்த பட்டாபிஷேகத்தாலே அவர்களுக்கு சூரிய குலத்திலே ஒரு துன்பம் ஏற்பட்டதல்லவா, அந்த துன்பத்தையும் இது போக்கியது என்கிற அர்த்தத்தை இப்படியாக நமக்கு இந்த ஸ்லோகத்திலே காட்டி அருளினார். அடுத்தபடியாக 203வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்த பட்டாபிஷேக தீர்த்தம் அதனுடைய சம்பந்தத்தினாலே எல்லா ஆறுகளும் துங்கபத்ரையாக ஆகிவிட்டது என்றார். துங்கபத்ரா என்றே ஒரு பெயருடைய ஒரு ஆறு இருக்கிறது. அது இப்பொழுது ஆந்திர தேசத்தில் இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஆக ஏதோ இருக்கிறது, நம்முடைய இந்தியா துங்கபத்ரா என்று ஒரு நதி ஓடுகிறது. ஆனால் இவர் என்ன சொன்னார், பட்டாபிஷேக ஜலம் இருக்கிறதே அது போய் சேர்ந்தபடியினாலே எல்லா ஆறுகளும் துங்கபத்ரையாக ஆகிவிட்டது என்று சொல்லும்படியாக அப்படி ஒரு பெருமை சொல்லுகிறார். ஸ்லோகத்தை பார்ப்போம்.
தினகர குலஜானாம் தேவி பிருத்விபதீனாம் நிருபதிமதிகாரம் பிராப்னுவத்யாம் பவத்யாம் அஜனிஷத சமஸ்தா பாதுகே தாவகீன நபன சலில யோகான் நிம்னகா துங்கபத்ராஹ. தினகர குலஜானாம் பிருத்விபதீனாம், ஹே தேவி பாதுகா தேவியே, தினகர குலஜானாம், தினகர குலம் என்னால் சூரிய வம்சம், அந்த வம்சத்திலே வந்த பிருத்விபதீனாம், அந்த வம்சத்திலே வந்த அரசர்கள் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆண்டு ஒரு பெரிய அதிகாரத்தை சம்பாதித்திருந்தார்கள். அந்த அதிகாரம் உனக்கு கிடைத்தது இப்பொழுது. நிருபதிம் அதிகாரம் பிராப்னுவந்த்யாம் பவத்யாம். அப்படிப்பட்ட அந்த சூரிய வம்சத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் பெற்றிருந்த உயர்ந்த அதிகாரத்தை நீ பெற்றுவிட்டாய் அல்லவா? அந்த சமயத்திலே என்ன ஆச்சு? நபன சலில யோகாத்து, நபனம் உனக்கு தீர்த்தமாட்டுவதற்காக, உன்னை நீராட்டுவதற்காக வசிஷ்டர் அந்த அபிஷேக தீர்த்தத்தை அப்படி உன்னிடத்திலே சேர்த்தார் அல்லவா? அதனால என்ன ஆச்சுன்னா, சமஸ்தாக நிம்னகாக, எல்லாம் தாழ்ந்து ஓடிக்கொண்டிருந்த எல்லா நதிகளும் என்ன ஆயிடுத்துனாக்கா துங்க பத்ராக, அதாவது துங்க என்கிற சப்தத்திற்கு உயர்ந்தவைகள் என்று அர்த்தம், பத்ர என்கிற சப்தத்திற்கு கேமம் நன்மை என்று அர்த்தம். அப்ப என்னன்னா எல்லா ஆறுகளும், நிம்னகாக என்னால் தாழ்ந்து ஓடுகின்ற ஆறுகள் என்ன அர்த்தம்? ஆறுகள் எப்பவும் பள்ளத்தை நோக்கித்தான் ஓடும். அதனால சமஸ்தா நிம்னகாக, தாழ்ந்து ஓடுகின்ற எல்லா ஆறுகளும் என்ன ஆகிவிட்டது? துங்காக பத்ராக அபவன். துங்காகனா உயர்ந்தவைகளாகவும், பத்ராக நன்மையுடையவைகளாகவும் என்ன ஆகிவிட்டது? அஜனிஷத ஆயிற்று என்று தெரிவிக்கிறார். அதாவது உயர்ந்த ஸ்தானமாகிற இக்ஷ்வாகு வம்ச ஸ்தானம், அந்த ராகவனுடைய சிம்மாசனம், அதிலே போய் ஏறி அந்த சக்கரவர்த்தி திருமகன், அந்த இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்தவர்கள் அத்தனை பேருடைய அதிகாரத்தையும் இப்பொழுது இந்த பாதுகை பெற்று விட்டது. அப்படி அந்த பாதுகை பெரும்படியாக அந்த சிம்மாசனத்திலே பாதுகையை எழுந்துள்ள பண்ணி வசிஷ்டர் தீர்த்தத்தை சேர்த்தார் அல்லவா? அந்த தீர்த்தம் என்ன ஆயிற்று? அங்கிருந்து புறப்பட்டு பல நதிகளிலே போய் சேர்ந்தது. அப்படி நதிகளிலே போய் சேர்ந்த பொழுது அந்த நதிகளெல்லாம் நிம்னகாக, தாழ்ந்து ஓடுகின்ற நதிகள். அதாவது ரொம்ப கீழே நதி எப்பவும் பள்ளத்துல ஓடுமே, அதனால அதுக்கு நிம்னகான்னே பேரு நதிகளுக்கு. அப்படி ஓடுகின்ற நதிகளும் கூட இப்பொழுது என்ன ஆயிற்றுன்னா துங்காக பத்ராகா என்று சொல்லும்படியாக துங்கபத்ரையாக. துங்கம் என்னால் உயர்த்தி, பத்ரம் என்னால் நன்மை கேமம். அப்போ பாதுகையிலே சேர்க்கப்பட்ட தீர்த்தமானது நதிகளிலே சேர்ந்தபடியினாலே அத்தனை நதிகளும் மிக உயர்ந்தவைகளாகவும், அத்தனை நதிகளும் எல்லாருக்கும் நல்ல கேமத்தை செய்பவர்களாகவும் ஆகிவிட்டன. அப்படியாக ஒன்றோ இந்த பாதுகா பட்டாபிஷேகம் நடைபெற்றது என்று இப்படியாக இந்த பாதுகையினுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அதாவது இதுல ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் நாம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய பெருமையை பார்க்கிற பொழுது இங்கேயும் கூட நாம் சொல்லலாம். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவர்களுடைய சம்பந்தத்தாலே அந்த நதிகள் எல்லாம் கூட உயர்ந்து பெருமையை பெற்றுவிட்டன என்று இப்படியும் சொல்லலாம். ஸ்ரீபாகவத புராணத்திலே ஆழ்வார்கள் எங்கே அவதரித்தார்கள் என்று சொல்கிற பொழுது நதியைத்தான் சொல்கிற. தாமிரபர்ணி நதியத்திர கிருத்தமாலா பயஸ்வினி காவேரி ச மகாபாகா பிரதீதி ச மகாநதி என்று எல்லா நதிக்கரையில ஆழ்வார்கள் அவதரித்தார்கள். இவர்கள் அவதரித்தபடியினாலே அந்த நதிகளுக்கே ஒரு பெருமை உண்டாயிற்று என்று இப்படி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவர்களை பற்றியெல்லாம் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்கள். அதனால என்ன தெரிவிக்கிறதுன்னா, ஆழ்வார்கள் அவதரித்தபடியினாலே நதிகளும் சிறப்பு பெற்றன, அந்த நதி கரையிலே இருந்தவர்களும் சிறப்பு பெற்றார்கள் என்று சொல்லும்படியாக ஒன்றோ இருக்கிறது என்று அந்த அர்த்தத்தையும் கூட இந்த ஸ்லோகத்திற்கு உட்பொருளாக நாம் கொள்ளலாம். தொடர்ந்து அனுபவிப்போம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद
प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ